ஹலோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓட்டு யாருக்கு போட்டாங்க? அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. ஸோ, இத வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம். வாங்க. இப்போ திமுக வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க. அவங்க வந்து 2026 எலக்ஷன்ல மே 4 அன்னைக்கு வெற்றி பெற்றுருவாங்க. அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டினு. இப்போ திமுக வந்து ஒரு சில விஷயம் வந்து எல்லாருமே எடுத்து வச்சிருக்காங்க திமுக மீது. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஓட்டு பறிக்கப்பட்டது. எங்களுக்கு பஸ் வசதி இல்ல. இது போன்ற ஒரு சில நெறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திமுக மீது வந்து நீங்க எந்த வாக்குவாதத்துல நீங்க வந்து பழி எடுத்து வைக்கிறீங்க? அப்படின்றது நான் கேட்கிறேன். மக்களாகிய நீங்க வந்து என்னன்னு சொல்லுங்க. இப்போ திமுக வந்து ஒரு வேள கள்ள ஓட்டு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள பஸ் வசதியும் தடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஊருக்கு போகல. ஸோ இந்த எலக்ஷன்ல அவங்க வெற்றி பெற்றுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ நம்ம திமுகல வந்து நெறைய பேர் குற்றம் எடுத்து வச்சிருந்தீங்க. ஆனா, பஸ்ஸுமே இல்ல. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். பஸ் வந்து 11,253 பஸ் வந்து சிறப்பு பேருந்தா விட்டிருந்தோம். அந்த சிறப்பு பேருந்து வந்து எங்க? அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து இந்த எலக்ஷன முன்னிட்டு தான் அந்த பஸ் விட்டிருந்தாங்க. ஆனா, அந்த பஸ் எதுவுமே வரலன்னும்போது மக்களுக்கு என்ன தோணும்? அப்படின்றது தான் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ, இதுல இருந்து நெறைய விஷயம் நம்ம புரிஞ்சுகிட்டு இருக்கோம் இந்த எலக்ஷனுக்கு. இந்த எலக்ஷன்ல எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்றத ஒரு சில கட்சி பண்ணியிருக்காங்களா? அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. இதுல ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. இப்போ மக்களுக்கு வந்து நீங்க வந்து போல. ஓவராலா தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருமே அவங்கவங்க ஊருக்கு வந்து போயிருப்பீங்க. சிறப்பு பேருந்தும் விட்டிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு பஸ் கூட வரல. மக்கள் நெறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சோசியல் மீடியாவிலும் சரி, இல்ல YouTube இந்த மாரி ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல இவ்ளோ பஸ் விடுறீங்க. பட் ஒரு பஸ் கூட வரலையே! அப்டின்றது அவங்க கேள்வி எடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு பஸ்ஸுமே வரலன்னா, புக்கிங் பஸ் மட்டும் தான் இங்க இருக்கு. மத்த கவர்ன்மென்ட் பஸ் எல்லாமே எங்க? அப்டின்றது. இப்போ எங்கள யாருமே நீங்க வந்து ஓட்டு போட விடாம தடுக்கிறீங்களா? அப்ப எங்களுடைய ஓட்டு வந்து நாங்க என்ன பண்ண முடியும்? அப்டின்றத அவங்க கேட்டிருந்தாங்க. நீங்க இவ்ளோ பண்ணும்போது, நாங்க எப்டி வந்து ஓட்டு போடுவோம்? அப்டின்றதையும் ஒரு சில விஷயம் கேட்டிருந்தாங்க. ஆனா இது எல்லாமே நடந்திருக்கு. அப்டின்றது உண்மையா தான் நடந்திருக்கு. ஏன்னா கிளாம்பாக்கத்துல வந்து அவ்ளோ கூட்டம் இருந்துச்சு. எல்லாருமே அப்படியே ஸ்டாண்ட் லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. ஏன்னா பஸ் ஒண்ணுமே இல்ல. எம்ப்டியா இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. 11,000 பஸ் எங்க போச்சுன்னா, யாருக்குமே தெரியல அந்த கொஸ்டின். அப்ப என்னதான் இந்த அரசு வந்து பண்ணியிருக்காங்க இந்த எலக்ஷனுக்கு? ஸோ இது வந்து மக்களுக்கு எல்லாமே என்ன புரிய வருதுன்றது எல்லாருமே அவங்க ஓப்பனாவே பேசியிருந்தாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே அந்த பஸ் வசதி எதுவுமே இல்ல. அப்படின்றத நெறைய பேர் வந்து அவங்க வருத்தத்த தெரிவிச்சிருந்தாங்க. பட் அத தவிர கள்ள ஓட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நெறைய கள்ள ஓட்டு அந்தந்த பூத்லயும் சரி, அந்தந்த ஊர்லயுமே சரி நெறைய நடந்திருக்கு. இன்னுமே இந்த இவ்ளோ ஒரு 2.0 அப்படின்ற மாரி சொல்ல வராங்க. 2.0 எல்லாமே ஆன்லைன் மூலியம் டிஜிட்டல்ல வந்திருக்கு. பட் இப்பவும் கள்ள ஓட்டு தொடருதுன்னா, இது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, இவ்ளோ நாட்கள் வந்து இதற்கு முன்னாடி வரைக்கும் எந்த டிஜிட்டலும் இல்ல, கேமரா இல்ல, நெறையவே இல்ல. அதிலே வந்து ஒரு சில கள்ள ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு இருக்கும்போது, இப்பவும் சரி, கேமராவும் இருக்கு, டிஜிட்டலும் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே டிஜிட்டல் வைஸ் வந்துருச்சு. அத மீறி எப்படி அந்த கள்ள ஓட்டுன்றது போடுறாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுல வந்து பார்க்கிறவங்களுக்கு யார் யார் வந்து ஓட்டு வந்து கள்ள ஓட்டா மாற்றப்பட்டிருந்தது? நீங்க யார் யார் வந்து ஓட்டு போடல? அப்படின்றதையும் சொல்லுங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இல்ல. ஒரு நார்மல் பீப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கும்? உங்க ஓட்ட வந்து கள்ள ஓட்டா போட்டுட்டாங்க. இப்ப நீங்க எங்க போயிட்டு நீங்க அதுக்கு வந்து வாதாடி, நீங்க வந்து அந்த ஓட்ட மீண்டுகிட்டு வருவீங்களா? அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா யாரும் அத பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஒரு புவர் பீப்பிள், ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து இந்த கள்ள ஓட்ட வந்து மறுபடியும் உங்களுக்கு மாத்தி குடுக்க மாட்டாங்க. நீங்க ஓட்டு போடுற மாரி. ஏன்னா, அதுக்கு நெறைய ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க கோர்ட்ல போணும், அங்க போணும், இங்க போணும். இந்த மாரி ஒரு சில இடத்துக்கு போகும்போது, உங்களுக்கே ஏன் போணும் அப்டின்ற மாரி தோணும். ஸோ, அதனாலேயே வந்து யாருமே போக மாட்டீங்க. இத வந்து எல்லாருமே சோசியல் மீடியால ஷேர் பண்றீங்களே தவிர, அவங்க ஓட்டுக்காக யாரும் வந்து போராடல அப்டின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. நீங்க யார் யார் இந்த மாரி சோசியல் மீடியால வந்து உங்க ஓட்ட பறிக்கப்பட்டு, நீங்களுமே வீடியோ போட்டிருந்தீங்க அப்டின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு சில விஷயம் இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்றம்போது, நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே மன உடைச்சலா தான் இருக்கு. ஏன்னா, இந்த எலக்ஷன் ஒண்ணு தான் நம்ம ஓட்டு ஒண்ணு தான் நம்மளுடைய உரிமை. அதையுமே நம்ம பறிச்சு விட்டுருந்தாங்க. எந்த கட்சின்றது நம்ம யாருமே மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா, யாரும் யார் மேலயும் தவற எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா, அவங்க தான் கன்ஃபார்மா நமக்குமே தெரியாது. யாருமே யார் மீதும் வந்து குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா, அவங்க தான் போட்டாங்க, இவங்க தான் போட்டாங்கன்றத நம்ம எடுத்து வைக்கிறது ஒரு தவறான கருத்து.
அவங்க போட்டே இருக்கட்டுமே. ஒரு சில விஷயம் தவறான விஷயம் எடுத்து வச்சா இருந்தாலுமே, நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல பதிவிடும்போது, நம்ம மேல தான் அது வந்து தவறா பதியும். ஸோ, அதனால எல்லாருமே சேஃபா வந்து பேசுங்க. ஏன்னா, அவங்க மேல நம்ம திடீர்னு எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா, நமக்கே நாளைக்கு அந்த வீடியோ ஆப்போசிட்டா வந்து புகார்லாம். ஏன்னா, என்ன நடக்குதுன்றது இந்த தமிழ்நாட்டுல புரியாம தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ, எல்லாரும் பார்த்து இருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.